A and B can complete a work individually in 12 days and 18 days. They started doing the work together, but after 4 days, A had to leave and B alone completed the remaining work. The whole work was completed in ஏ வந்துட்டு அந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ண 12 டேஸ் ஆகுது, பி வந்து அந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ண 18 டேஸ் ஆகுது. இப்போ ரெண்டு பேரும் வந்துட்டு ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. 4 டேஸ் கழிச்சு ஏ வந்துட்டு லீவ் ஆயிடுறாங்க, பி மட்டும் அந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுறாங்க. இப்போ எவ்வளோ நாளில் அந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும். இப்போ தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஏ வந்துட்டு அந்த ஒர்க்கை 12 டேஸ் கம்ப்ளீட் பண்ணுறாங்களா? இப்போ ஏஸ் 1 டே ஒர்க் அப்படின்னா 1/12 தானே எழுதுவோம், அதை எழுதியிருக்கோம். ஏஸ் 1 டே ஒர்க் ஈக்குவல் டு 1/12. பி வந்துட்டு 18 டேஸில் கம்ப்ளீட் பண்ணுறாங்களா? அப்போ பிஸ் 1 டே ஒர்க் வந்து 1/18 எடுத்துக்கலாமா? அதை எழுதியிருக்கோம். இப்போ ஏ ப்ளஸ் பிஸ் 1 டே ஒர்க் கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ அதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இது ரெண்டையும் ஆட் பண்ணுவோமா? அதான் ஈக்குவல் டு 1/12 ப்ளஸ் 1/18 எழுதியிருக்கோம். இப்போ இதுக்கு எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா 5/36 அதை எழுதியிருக்கோம். இப்போது ஏவும் பியும் அந்த ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணி 4 டேஸ் ஒர்க் பண்ணுறாங்களா? அதான் ஒர்க் டன் பை ஏ ப்ளஸ் பி இன் 4 டேஸ் ஈக்குவல் டு, இப்போ இதோட 4 மல்டிபிள் பண்ணுமா? அதான் 4 × 5/36 எழுதியிருக்கோம். அதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 5/9. இப்போது 9 ஒர்க்கில் வந்துட்டு ரெண்டு பேர் சேர்ந்து 5 பார்ட் ஆஃப் ஒர்க்கை முடிச்சிட்டாங்க. அப்போ ரிமைனிங் ஒர்க் கண்டுபிடிக்கணும்னா 1 - 5/9 எழுதுவோமா? அதை எழுதியிருக்கோம். இப்போ இதுக்கு எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா 4/9. ரிமைனிங் வந்துட்டு 4/9 ஒர்க் இருக்குமா? இப்போ ரிமைனிங் ஒர்க்கை பி எவ்வளோ நாளில் கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணுமா? அதான் கண்டுபிடிக்க போகிறோம். அதை எழுதியிருக்கோம். டைம் டேக்கன் பை பிஸ் ஈக்குவல் டு, இப்போ இது கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ரிமைனிங் ஒர்க் டிவைட் பை பிஸ் 1 டே ஒர்க் போட்டால் கண்டுபிடிச்சலாமா? அதை எழுதியிருக்கோம். ரிமைனிங் ஒர்க் எவ்வளோ? 4/9. பிஸ் 1 டே ஒர்க் என்னது? 1/18. அதை டிவைட் பை 1/18 எழுதியிருக்கோம். 9 18 கேன்சல் பண்ணால் 2 இருக்குமா? 4/1/2 அது மேலே போச்சுன்னா இன்ட்டு 2 ஆகுமா? இப்போ 4 × 2 எவ்வளோ? 8. அந்த ரிமைனிங் ஒர்க்கை பி வந்து 8 டேஸில் கம்ப்ளீட் பண்ணுவாங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து 4 டேஸ் ஒர்க் பண்ணாங்க, திருப்பி பி மட்டும் 8 டேஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அப்போ டோட்டல் டேஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 4 + 8 எழுதுவோமா? ஆட் பண்ணோம் அப்படின்னா 12. அப்போ டோட்டல் டேஸ் ஈக்குவல் டு 12 டேஸ். அந்த ஒர்க்கை வந்து 12 டேஸில் கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க.